அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடித்த ஒரே திரைப்படம் அன்பே வா திரைப்படம். மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஃபார்முலாவில் இருந்து முற்றிலும் விலகி மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்த ஒரே திரைப்படம் அன்பே வா திரைப்படம். அன்பே வா திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தின் ஃபேவரைட் இயக்குனர் ஆவார். அவர் ஒரு முறை கம் செப்டம்பர் என்ற ஆங்கில படத்தை பார்த்தார். அந்த படம் அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனால் அந்த படத்தின் மைய கதையை வைத்து தமிழில் ஒரு படம் இயக்க முடிவு செய்தார் இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள். அதை ஏவிஎம் நிறுவனர் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களிடம் இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் தெரிவித்தார். கதையை கேட்ட ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள், கதை நன்றாக உள்ளது, யாரை ஹீரோவாக வைத்து படத்தை எடுக்க போகிறாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் சிறிது தயக்கத்துடன் எம்ஜிஆர் அவர்களை வைத்து இந்த படத்தை இயக்க முடிவு செய்துள்ளேன் என்றார். அதை கேட்ட ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள், எம்ஜிஆரா, அவர் நமக்கு தோதுபடுவாரா? மேலும் இது ஒரு லவ் ஸ்டோரி, காமெடி கதை, இதில் நடிக்க எம்ஜிஆர் அவர்கள் சம்மதிப்பாரா என்று கேட்டுள்ளார். அதற்கு ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள், நீங்கள் சம்மதித்தால் போதும், நானே சென்று எம்ஜிஆர் அவர்களிடம் பேசுகிறேன் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். உடனே ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே சில தயாரிப்பு நிறுவனத்தின் பைனான்சியர்களும் இயக்குநர்களும் எம்ஜிஆர் அவர்களின் கால் சீட்டிற்காக அங்கு காத்துக் கொண்டு இருந்துள்ளார்கள். அங்கு சென்ற இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் தான் வந்திருக்கும் விஷயத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு அவரும் அங்கு காத்திருந்துள்ளார். இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்கள் வந்திருக்கும் செய்தியை அறிந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அவர் எதற்காக இங்கு வந்தார், அட்ரஸ் எதுவும் மாறி வந்துவிட்டாரா என்று கேட்டுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் இப்படி கேட்டதற்கு காரணம், ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கு பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான். அதன் பின் சிறிது நேரம் கழித்து ஹாலுக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் அவர்களை வர சொல்லி கதையை கேட்டுள்ளார். கதையை கேட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், கதை நன்றாக உள்ளது, ஆனால் என்னுடைய ரசிகர்கள் என் படத்தில் சண்டை காட்சியைத்தான் விரும்புவார்கள். அதனால் இந்த கதையில் 2 இடங்களில் சண்டை காட்சி வருமாறு திரைக்கதையை அமைத்து விடுங்கள், இந்த படத்தில் நானே நடிக்கிறேன் என்று கூறியுள்ளார். முழு திரைப்படமும் காதல் கதை என்பது அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிற்கு புதிது அல்ல. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இது முற்றிலும் புதிது. மேலும் அவருடைய ரசிகர்களுக்கும் இது புதிது. எம்ஜிஆர் என்னும் வசூல் சக்கரவர்த்தியை கொண்டிருந்த தமிழ் சினிமாவிற்கும் இது புதிது. எம்ஜிஆர் அவர்களின் ஃபார்முலாவை நம்பி இன்றைக்கும் படம் தயார் செய்து கொண்டுள்ளார்கள். எம்ஜிஆர் அவர்களே அவருடைய ஃபார்முலாவை விட்டு எல்லளவும் விலகி வந்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் படத்தின் தயாரிப்பாளர்களும் அந்த ஃபார்முலாவை நம்பியே இருந்தார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முதல் மாதிரியாகவும் முன் மாதிரியாகவும் வேறுபடுத்தி காட்டிய துணிச்சல் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மட்டுமே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகர்களை எல்லாம் வைத்து படம் எடுத்த பிரம்மாண்டமான நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தில் நடித்து விட்டாலே அந்த நடிகரின் கொடி பறக்க தொடங்கிவிடும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், எஸ்.எஸ்.ஆர் போன்றவர்களை வைத்து பல திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனமாகும். அந்த நிறுவனம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து எடுத்த முதல் திரைப்படம் அன்பே வா திரைப்படம். அந்த திரைப்படமே அந்த நிறுவனம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து எடுத்த கடைசி திரைப்படமும் ஆகும். அன்பே வா திரைப்படம் ஒரு ஈஸ்ட்மெண்ட் கலர் திரைப்படம். சிம்லாவில் எடுக்கப்பட்ட அன்பே வா திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள், நாகேஷ் அவர்கள், மனோரமா அவர்கள், டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் உட்பட பல அருமையான நடிகர்கள் நடித்திருந்தார்கள். இந்த படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய பாணியில் இருந்து சற்றே விலகி இசை சேர்க்கையில் ஜாலம் காட்டினார் அன்பே வா திரைப்படத்தில். ஸ்டுடியோவை விட்டு வெளிப்புற படப்பிடிப்பு
அதுவும் சிம்லாவில். அதுவரை இந்த அளவிற்கு எந்த தமிழ் சினிமாவும் படமாக்கப்படவில்லை. மேலும் அந்த படத்தின் கதையை விட்டு மீறாத காட்சிகள் என ஒரு திரைப்படத்திற்கு என்னென்ன நியாயம் சேர்க்க முடியுமோ அத்தனை நியாயங்களையும் சேர்த்து வித்தை காட்டியிருந்தார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏசி திருலோக சந்தர் அவர்கள். பொதுவாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களில் 4-5 வில்லன்கள் இருப்பார்கள். ஆனால் அன்பே வா திரைப்படத்தில் ஈகோதான் வில்லன். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வதுதான் இந்த திரைப்படத்தின் வில்லத்தனமாகும். எம்ஜிஆர் அவர்களை சரோஜா தேவி அவர்களும், சரோஜா தேவி அவர்களை எம்ஜிஆர் அவர்களும் காதலித்தாலும் இருவரும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முட்டிக்கொள்கிற மோதிக்கொள்கிற குணம்தான் அன்பே வா திரைப்படத்தின் வில்லன். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பாடி லாங்குவேஜ் என்று ஒன்று உண்டு. அதுபோல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாடி லாங்குவேஜ் உண்டு. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வழக்கமான தன்னுடைய பாடி லாங்குவேஜில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு நடித்திருந்த திரைப்படம் அன்பே வா திரைப்படமாகும். அதனாலேயே இந்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களில் மறக்க முடியாத திரைப்படமாக அமைந்தது. அன்பே வா திரைப்படத்தில் இடம்பெற்ற புதிய வானம் புதிய பூமி என்ற பாடலை இன்றைக்கு கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் அணிந்திருந்த கருப்பு சிவப்பு கோடு போட்ட கோட்டும் சூட்கேஸும் அவர் தலையில் அணிந்திருந்த புல்லாவும் உடனே நினைவுக்கு வந்துவிடும். மேலும் அன்பே வா திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அணிந்திருந்த உடைகள் அவருடைய ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தன. பொதுவாகவே அழகாக இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அன்பே வா திரைப்படத்தில் மிகவும் அழகாக இருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாட்டில் எம்ஜிஆர் முதலில் நடிக்க மறுத்துள்ளார். மேலும் இந்த பாட்டில் எம்ஜிஆர் அவர்களுடன் நடனம் ஆடிய நடிகை எல் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு சிறந்த டான்சர் ஆவார். அதனால் அவருடன் நான் டான்ஸ் ஆடினால் நன்றாக இருக்காது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் ஒரேடியாக மறுத்துவிட்டாராம். பின் அந்த படத்தின் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லி ஈஸியான நடனம்தான், நீங்கள் நடிங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி அதன் பிறகே எம்ஜிஆர் அவர்கள் சம்மதித்தாராம். அந்த பாடலில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தி இருப்பார். அது போல அன்பே வா திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏய் நாடோடி போக வேண்டும் ஓடோடி என்ற பாட்டில் தன்னுடைய மிக சிறந்த நடனத்தை வெளிப்படுத்தி இருப்பார். திரையரங்கத்தில் அந்த பாடல் தொடங்கியது முதல் அந்த பாடல் முடியும் வரை கைத்தட்டல்களும் விசில்களும் கிடைத்துக் கொண்டே இருந்தனவாம். அந்த அளவிற்கு அந்த பாட்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடனத்தில் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அன்பே வா திரைப்படத்தின் மொத்த பாடல்களையும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தார். இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். அன்பே வா படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மெகா ஹிட் பாடல்களாக அமைந்தன. அதிலும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலில் எம்ஜிஆர் சரோஜா தேவி அவர்களின் உடையும் அந்த சாரட் வண்டியும் அதன் குதிரையும் பேர் அழகாக இருக்கும். ஏவிஎம் திரைப்படம் என்றாலே அதில் நடிகர் அசோகன் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார். இந்த திரைப்படத்திலும் நடிகர் அசோகன் அவர்கள் நடித்துள்ளார். மேலும் அன்பே வா திரைப்படத்தில் அசோகன் அவர்கள் ஒரு சிறந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். அன்பே வா திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பது உறுதியான பின்பு முதற்கட்ட படப்பிடிப்புகள் ஆரம்பமாகின. அப்போது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க கவிஞர் வாலி அவர்கள் இந்த திரைப்படத்தின் முதல் பாடலை எழுதி கொடுத்துள்ளார். அந்த பாடல் பதிவிற்கு தயாராக இருந்த போது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஏவிஎம் குமரன் அவர்களிடம் சென்று இந்த பாடலை சின்னவரிடம் காட்டி கேட்டு சொல்லுங்கள், நான் இப்போதே உங்களை எச்சரிக்கிறேன், படப்பிடிப்பின் போது எனக்கு இந்த பாடல் பிடிக்கவில்லை என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியான ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஏவிஎம் குமரன் அவர்களும் வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆர் அவர்களை சென்று சந்தித்துள்ளார்கள். அவரிடம் பாடலை பற்றி கூறியுள்ளார்கள். அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடலை செட்டியார் கேட்டுவிட்டாரா என்று கேட்டுள்ளார். அவர் கேட்டுவிட்டார், நீங்களும் பார்த்து சரி என்று சொல்லிவிட்டால் பாடலை பதிவு செய்து விடலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ செட்டியார் பார்த்து சரி என்று சொல்லிவிட்டால் போதும், இது உங்கள் படம், உங்கள் விருப்பப்படி எடுங்கள் என்று கூறிவிட்டார். அதன் பிறகே பாடல் பதிவு நடைபெற்று அந்த படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடிந்து படம் சென்சாருக்கு போயுள்ளது.
அப்போது அன்பேவா திரைப்படத்தின் பாடலில் இடம்பெற்ற உதய சூரியனின் பார்வையிலே என்ற வரிகளுக்கும் உதய சூரியன் உதயமாகும் காட்சிக்கும் சென்சார் போர்டு அனுமதி தர மறுத்தது. அதன் பிறகு இதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கும் போது ஏவிஎம் குமரன் அவர்கள் இந்த பாடலின் வரியை மாற்றி விடுகிறோம், ஆனால் சூரியன் உதயமாவது இயற்கை காட்சிதானே, அதை ஏன் மாற்ற வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதன் பிறகு சென்சார் அதிகாரிகள் அந்த பாடலில் என்ன வார்த்தையை மாற்றப் போகிறீர்கள் என்று கேட்டுள்ளார்கள். அப்போது அருகில் இருந்த கவிஞர் வாலி அவர்கள் 3 வார்த்தைகளை கூறியுள்ளார். அதில் புதிய சூரியனின் பார்வையிலே என்ற வார்த்தையை சென்சார் அதிகாரிகள் தேர்வு செய்து கொடுத்தார்கள். பின் சூரியன் உதயமாகும் காட்சியையும் அனுமதித்துள்ளார்கள். அன்பேவா திரைப்படம் 1966ஆம் ஆண்டு தை திருநாளில் பொங்கல் தினத்தன்று வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 100 நாட்கள் ஓடியது அன்பேவா திரைப்படம். அன்பேவா திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஆன மொத்த செலவு 32 லட்சம் ரூபாய். ஆனால் படத்தின் வசூல் மொத்தம் 62 லட்சம் ரூபாய். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அன்பேவா திரைப்படத்தில் நடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் 3 லட்சம் ரூபாய். மேலும் இந்த படத்தின் சண்டை காட்சிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரம் தோட்டத்தில் நன்றாக ரிஹர்சல் பார்த்த பின்பே படமாக்கப்பட்டது. அதற்கு காரணம் எம்ஜிஆரின் தொழில் பக்தியும் ஸ்டண்ட் கலைஞர்கள் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறையும். அன்பேவா திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னை கேசினோ திரையரங்கத்தில் நடந்தது. அப்போது பேசிய எம்ஜிஆர் அவர்கள், இது என்னுடைய படம் அல்ல, இயக்குனர் ஏசி திருலோக சந்தர் அவர்களின் படம், ஏவிஎம்மின் படம் என்று குறிப்பிட்டு கூறியுள்ளார்.